ஹாய் செல்ல பிள்ளைங்களா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி ஆயா. சரிங்களா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க? கமாண்டில் வந்து ஆயா நீ என்ன எல்லாரையும் திட்டுறேன்னு கேட்குறீங்க. சாரி கேட்குறேன்னு சொல்லிட்டே சாரி மன்னிச்சுக்கோங்க. இப்பா நீங்கள் இல்லாமல் நான் இல்லைப்பா. நீங்கள் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணினால தான் நான் இம்புட்டு தூரத்துக்கு வந்திருக்கேன். சரியா? அந்த சேனலை நான் காப்பாற்றணும். என் உறவுகளை, என் அன்பான உறவுகளை உங்களையெல்லாம் நான் வந்து மறக்கவே முடியாது. சத்தியமாக சொல்கிறேன், இது என்னுடைய யதார்த்தமான பேச்சு. சரிங்களா? இது என்னுடைய யதார்த்தமான பேச்சு. யார் மனதையும் எப்பயுமே நான் புண்படுத்தவே மாட்டேன். சரியா சொந்தங்களே, மருமகளே, மருமகள்களே, மகன்களே, பேரன் பேத்திங்களே, இப்படி அனைத்து சொந்தங்களுக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆயாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல், லைக் பண்ணாமல், நீங்கள் என்னுடைய வீடியோவெல்லாம் பார்க்குறதுனால தப்பா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. வந்தனால தான் நான் ஆயா இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். சரியா? அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கோபங்கள் தாபங்கள் இருக்கக்கூடாதா சொல்லுங்க. நீங்கள் மட்டும்தான் என்னை அச்சிங்கச்சியமாக கமாண்ட் போடுவீங்களா? இந்த பாருங்க பொறண்டு போகுது. அதெல்லாம் எனக்கு எடிட்டிங் பண்ண தெரியாது. வண்டி சின்ன சந்து தான், வண்டி போகுதே, எல்லாம் போகுது. திடீர்னு எல்லாம் பேசுவாங்க, கத்துவாங்க, அப்படி. சரியா? அதனால் வந்துப்பா கொஞ்சம் ஆயாவும் ஏதாவது ஒரு 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 கூட குறைய பேசிட்டாலுமே அதை நீங்கள் தப்பாக எடுக்காதீங்க மக்களே. பேரம்பேத்திங்களே, அன்பான பேரம்பேத்திங்களே, என் செல்ல பிள்ளைங்களா, நீங்கள் வந்து என்னை கோவிக்கக்கூடாது. சரிங்களா? நீங்களாம் என்னன்னா என்னை திட்டுறீங்க, நான் அதுக்கெல்லாம் கோவிக்கிறேன். நான் சொல்லுங்கள், என்னை கிளவி 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 கழுவி 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 ஊற்றுங்க, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். சரியா? உங்களால் தானே நான் அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறேன். எவ்வளோ பேர் போராமப்படுறாங்க தெரியுமா? ஆனால் நான் நினைக்கவே இல்லை, இந்த மதுரை மீனாட்சி பட்டணத்தில் நான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெரிய ஆளாக வந்து, இவளும் ஒரு யூடியூப்பரு, இவளும் வந்து ஒரு மானிட்டேஷன் ஆன சேனலு, அந்த அளவுக்கு வருவேன்னு சத்தியமாக அந்த மீனாட்சியை நான் நினைக்கல. அது யாரால? அது யாரால? அது யாரால? எல்லாம் உங்களால். நீங்கள் இல்லாட்டி நான் இல்லை. சரியா? உங்களை எதுக்கு திட்ட போகிறேன்? நீங்கள் ரெண்டு வைக்கிறீங்க, நான் ஒன்று என்னத்தையோ சொல்ல போகிறேன். திடீர்னு மகேண்டு வர்றாங்க, திடீர்னு புருஷேண்டு வர்றாங்க. அது எந்த புருஷேன்னு தெரியல. என்னுடைய யாரோ இது வச்சு வர்றாங்க. நான் என்ன செய்ய சொல்கிறீங்க சொல்லுங்கள்? எனக்கு பாவடை எடுத்து கொடுத்தேன்றீங்க, எனக்கு இது நைட்டி எடுத்து கொடுத்தேன்றீங்க. எங்கப்பா ஒரு சூப்பர் சாட்டாவது போட்டிருக்கீங்களா நீங்களாம்? சொல்லுங்கள். ஏன்னா ஓயாமே பேரை சொல்லக்கூடாது. ஏன்னா நீ சொன்ன பாரு கள்ளப்புருஷா, என்ன சொல்கிற நீ? 4 பேரை மட்டும் பேச்சு இல்லை கள்ளப்புருஷா. எல்லாருமே எனக்கு வேணும், எல்லாருமே வேணும் கள்ளப்புருஷா. ஒரு வானாலும் செய்ய மனசு இருந்தால் தான் அது பெருசு கடலவளுன்னு நினைக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு லைக்கு போடுறீங்களா? ஒரு சில முட்டாள்கள் நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு சில முட்டாள்கள் நான் காதால் கேட்டிருக்கேன். ஐயோ லைக்கு போட்டால் நீ உனக்கு காசு நிறையா வந்துடும். ஐயோ முட்டாள்களே, ஐயோ தங்க பிள்ளைங்களே, அறிவில்லாத ஜென்மங்களே, அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு பரீட்சை எழுதுகிறோம் ஸ்கூலில், 100 மார்க்கு 50 மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து யூடியூப்பில் 2 கோடி மக்கள் வந்து இருக்காங்க. அதில் வந்து ஒரு 20%னாலும் பாஸ் ஆகணும்ல, ஒரு 20%நாள் பாஸ் ஆகணும்ல. இவ்வளோ பேர் நீங்கள் எனக்கு இருக்கீங்க, எவ்வளோ பேரம் பேத்திருக்கீங்க. ஒரு 20% லைக்குனால் இல்லாட்டிலாம் கேவலமாக இல்லையா? அந்த மார்க் மாதிரி தான். சரியா? வேறு இதில் ஒன்றுமே இல்லை. லைக்கு போட்டோன்னே காசு வந்துடும்லான்னு மூட நம்பிக்கையெல்லாம் நினைக்காதீங்க. வீடியோ போட்டோன்னே காசு வரும்லாம் மூட நம்பிக்கையை நினைக்காதீங்க. நான் போடுற வீடியோவெலாம் சும்மா லைட்டாக ஒரு கொசு மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு எடிட்டிங், அந்த கவரேஜு, அந்த கவர்ற மாதிரி இதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் எனக்கு உதவ யாருமே முன்னும் வரல, இன்னும் யாருமே ஃபோன் அடித்து அம்மா வாங்கம்மா உங்களுக்கு நீங்கள் என்னம்மா வீடியோ ஒன்றுமே
நிறையா போக மாட்டுது வியூவர்ஸு. கொஞ்சம் வாங்க, நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன், உங்கள் சேனலில் மாற்றி தரேன்னு ஒருத்தர், ஏய் என்னாடி நீ வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்போம் உன்னை கூப்பிடுவேன்னு கேட்குறியா, அம்மா பெட்டியாயா? அப்படி கிடையாது. என்ன சொல்லுவாங்களே பழமொழி, மயிலே மயிலே இறகு போட்டுட்டு திண்ணையில் குத்து அப்படி உக்காந்துக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் கிடைக்காது. நம்ம தேடி போனால் தான் எதுவும் கிடைக்கும். அது மாதிரி யாரை தேடி போகன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு என் பேத்தியை தான் தேடி போகணும். ஜோவை தேடி போய் என் செல்லில் எல்லாமே மாற்றணும். இப்போ புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்களே யூடியூப்பில், அதை பூரா மாற்றணும். யூடியூப் சார் எனக்கெல்லாம் எதை பற்றி எதுவுமே தெரியாது சார், நீங்கள் எனக்கெல்லாம் எதுவும் இது பண்ணிடாதீங்க சார், எனக்கு எதுவுமே பண்ண தெரியாது சார், ஏதோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் விற்றுட்டு கொஞ்சம் காசு பார்த்துட்டு வெளியே பஸ் ஏறி போகணுங்க சார். என்கிட்ட காசு இருந்தால் தான் சார் நான் வெளியே போக முடியும். எங்கேயும் நான் எப்படியே இருக்கேன். நீங்கள் கொடுத்த அப்டேட்லாம் அந்த டெக் சேனலில் சொல்கிறாங்க சார், அது குரோமுக்குள்ளே போங்க. அவங்க சொல்கிற மாதிரி குரோமுக்குள்ளே போயிட்டு நான் போய் அந்த குரோமுக்குள்ளே போயிட்டு அவங்க சொல்கிறத டச் பண்ணால் அவங்க சொல்கிற மாதிரி அந்த ஆப்ஷன் வர மாட்டேங்குது. நான் போய் எதத்தோட என்ன பண்ணேன் அப்படி இருக்க இதில் நம்ம எதையாவது தொட்டி எதையாவது லாக் பண்ணிட்டோம்னா இருக்கிறதும் போயிரும் நொல்ல காண்டு. புரியுதா? அதனால தான் சார் யூடியூப் சார் நான் எதுவுமே இன்னும் பண்ணாமல் இருக்கேன். கொஞ்சம் எனக்கும் தயவு கொஞ்சம் வியூவர்ஸ் கொடுங்க. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களே, உங்களுடைய உழைப்பு, நீங்கள் நேரடியாக உழைக்கிறவங்களுக்கு நாங்கள் வியூவர்ஸ் தருவோம், உங்களுக்கு நாங்கள் நல்லா க்ரோத் பண்ணி விடுவோம், உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் சேனலுக்குள்ளே போய் நாங்கள் எல்லாத்தையும் டிக் கொடுக்கணும், கொடுக்க தெரியல சார். நான் யாரை தேடி போகணுன்னே தெரியல. அந்த கடவுள், இந்த கணக்கம்பட்டி ஐயா, அந்த குலதெய்வம் வாழ வந்தம்மா, அந்த சமயத்தில் வர சமயபுரத்து ஆத்தா, எல்லா தெய்வமும் எனக்கு மானிடேஷன் வாங்கி 1 மாதம்னாலும் சம்பளம் எடுத்தேன். யூடியூப் காசு, சூப்பர் சாட்டு எல்லாம் எடுத்தேன். அதுவே ஒரு பெரிய சந்தோஷம்தான். அது மாதிரி இப்போ புது அப்டேட்லாம் நான் யார்கிட்டையாவது போய் என் செல்லை கரெக்டானவங்கள்ட்ட கொடுத்து அந்த அப்டேட் கரெக்டாக பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த கடவுள் தான் எனக்கு கண்ணு திறந்து யாராவது கூப்பிடணும். அந்த மாதிரி தான் கூப்பிட்டாங்க. இன்ன இடத்துக்கு போங்க, அவங்க உங்கள் பண்ணித்தருவேன்னு சொன்னாங்க. நம்ம கோயம்புத்தூர் ஜோட்டை தான் நான் போனேன். சோவை பாப்பா எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ புதிய அப்டேட் பூரா டிக்கு கொடுக்கணும், யார்கிட்ட போய் கொடுக்கணும்னு தெரியல. மக்களே மானிடேஷன் ஆகணும்னு முதல்லலாம் நீங்கள் மானிடேஷன் ஆகிருக்கலாம். ஆனால் இப்போயும் ஒன்றும் இல்லை. மானிடேஷன் பார்த்து பத்திரமா வீடியோ போடுங்க. இனிமேலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் மானிடேஷன் ஆகுறது. பார்த்து பத்திரமா இருங்க மக்களே. வணக்கம். உங்களில் ஒருத்தி, மதுரை வளர்மதி ஆயா. என்னையும் பாருங்கள், என்னையும் வாழ விடுங்கள், வழி விடுங்கள் மக்களே. வாங்க.